இன்னைக்கு வீடியோல சிலப்பதிகாரத்துல வர கண்ணகி கோவலன் வழிபட்ட ஒரு கோயில் இப்போ அழிஞ்சிட்டு வரதை பத்தி தான் பார்க்க போறோம். சோழர்கள் காலத்துல ரொம்பவே கொண்டாடப்பட்ட ஒரு கோயில். நம் முன்னோர்கள் இந்திர விழாவோட முதல் நாளை இங்க தான் கோலாகலமா கொண்டாடி இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கோயில் இப்போ ரொம்பவே மோசமான நிலையில இருக்கு. கடல்ல மூழ்கப்பட்ட பூம்புகார் நகரத்தோட மிச்சம் இருக்கிற பகுதிகளா தான் இந்த கோயில சொல்றாங்க. இந்த வேப்ப மரமும் அதோட அமைப்பும் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. நான் சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு போயிருந்தேன். அப்போ ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. இப்போ பார்த்தோன்னா முழுசா கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கு. இந்த சதுக்க பூதங்களை சுத்தி பல வித்தியாசமான கட்டட அமைப்பெல்லாம் இருக்கு. இந்த சதுக்க பூதங்கள் இருக்கிற இடத்துக்கு பின்புறமா தான் ஒரிஜினல் கோயில் இருந்திருக்கு. அந்த பழைய கோவில் நாளடைவில் சேதம் அடைஞ்சதால இப்போ இந்த சதுக்க பூதங்களுக்கு பின்னாடி கோவிலை கட்டி அங்க சம்பபதி அம்மனை வச்சிருக்காங்க. அந்த பழைய கோயிலுக்குள்ளேயும் சிதிலம் அடைஞ்ச கட்டடம், அதுக்கப்புறம் 2 பூதத்தோட உருவமும் பார்க்க முடிஞ்சுது. இப்படிப்பட்ட வரலாற்று கூட சம்பந்தப்பட்ட கோயிலை நல்லா பார்த்துக்கணும். ஆனா அதோட நிலைமை இப்படி இருக்கு, யார்கிட்ட சொல்றதுன்ட்டு தெரியல. நீங்க யாராச்சும் பூம்புகார் போனீங்கன்னா இந்த சம்பபதி அம்மன் கோயிலையும் சதுக்க பூதங்களையும் பார்த்துட்டு வாங்க. சங்க கால இலக்கியங்கள்ல இந்த சம்பபதி அம்மன் கோயிலை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. சங்க கால இலக்கியங்கள்னா இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி இயற்றப்பட்ட நூல். சோ இது ஒரு சாம்பிள் தான் இந்த கோயில் எவ்வளவு பழமையானதுன்ட்டு சொல்றதுக்கு. இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற சதுக்க பூதங்களை வச்சு சொல்லலாம். இந்த ஆண் சதுக்க பூதமும் பெண் சதுக்க பூதமும் மண்ணுல புதைஞ்சு போயிருக்கு. ஒரு பொருள் நாளாக தான் மண்ணுக்குள்ள போய் புதைஞ்சு போகும். இந்த பூதங்களும் அப்படிதான் மண்ணுக்குள்ள புதைஞ்சு போயிருக்கு. அதை தோண்டி எடுத்து தான் வழிபட்டுட்டு வராங்க. பழைய காலத்துல, அதாவது கடலுக்குள்ள மூழ்கி இருக்கிற பூம்புகார் நகரத்தோட காவல் தெய்வம் தான் இந்த சம்பபதி அம்மன். சிலப்பதிகாரத்துல நிறையவே இந்த சம்பபதி அம்மன் கோயிலை பத்தியும் அந்த சதுக்க பூதங்களை பத்தியும் சொல்லியிருக்காங்க. இந்த சதுக்க பூதங்களானது போலி சாமியார், போலி துறவிகள், புருஷனை ஏமாத்தும் பொண்டாட்டி, பொண்டாட்டியை ஏமாத்தும் புருஷன், பொய் சாட்சி சொல்றவங்க, புறம் பேசுறவங்க, இப்படிப்பட்டவங்களை அந்த சதுக்க பூதங்கள் கயிறு போட்டு பிடிச்சி அப்படியே முழுங்கிடும்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. சிலப்பதிகாரம் காலம் தொட்டே இந்த கோயில் இருக்குன்ட்டு ஊர் மக்கள் சொல்றாங்க. சிலப்பதிகாரத்திலும் இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்ணகி கோவலன் மதுரைக்கு போகும்போது இங்க வந்து வழிபட்டுட்டு போயிருக்காங்க. மயிலாடுதுறை மாவட்டத்துல காவேரி பூம்பட்டினம்னு சொல்லப்படுற பூம்புகார்ல தான் இந்த சம்பபதி அம்மன் கோவில் இருக்கு. சோழ தேசத்து மக்கள் வழிபட்ட கோயில்னு மணிமேகலை நூல்ல சொல்லியிருக்காங்க. சம்பபதி அம்மன் சம்புனா நாவல் மரம். பல நாவல் மரங்கள் சூழ்ந்த தீவை நாவலந்தீவுன்னு சொல்றாங்க. அந்த நாவலந்தீவுல இருந்து வந்த தெய்வம் இந்த பூம்புகாருக்கு காவல் தெய்வமானதால சம்பபதி அம்மன்ட்டு பேர் வந்ததா சொல்றாங்க. சம்பபதி அப்புறம் காவேரி 2 தெய்வங்களும் சோழ தேசத்து மக்களை பாதுகாத்ததா சொல்றாங்க. இந்த சம்பபதி அம்மன் கோயிலை சோழ நாட்டவர்கள் மட்டும் இல்லாம அயல்நாட்டு வணிகர்களும் வழிபட்டு இருக்காங்க. கனத்த மனசோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை. இதெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயங்க.